அகமது ரியாஸ் சார், சினிமா பாடல் கொண்ட இசையுடன் கூடிய பேண்டு வாத்தியம், பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு தடல் புடலாக ஒரு திட்டத்தை, சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஃப்ராங்காக சொல்லணும்னா, அந்த தேர்வாளர்கள் இப்போ எடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, சிங்கப்பெண்கள், அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கே ஒரு மன ரீதியான ஒரு தைரியத்தை உண்டு பண்ண வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஏன்னா சிங்கப்பெண் திட்டம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை மறந்துவிட்டு, என் எதிரி ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்னு சொல்லிட்டு ஒரு குத்தூஸ்னு ஒரு அமைப்பு பெருசாக கிளம்பி ஃபேக் ஐடிலாம் ரெடி பண்ணி அதை எதிர்ப்பதற்காகவே எது செய்தாலும் அதை எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வர முடியாமல் போனவர்கள் இதற்கே அவர்கள் தயாராகணும். இவர்களை எதிர்கொள்வதற்கே அவர்கள் தயாராக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அவர்கள் தயாராகணும். அதன் பிறகாரா இப்போ நாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். இந்த திட்டம் இப்பொழுதுதான் ஆரம்பித்து இருக்கிறது, வெற்றிகரமான திட்டமாக செல்லும் என்ற ஒரு நம்பிக்கை வைப்போம். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? ஒரு பிரீத்திங் பீரியட்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு தான் திட்டம் ஸ்டார்ட் ஆகுது. நல்ல நிலையை நோக்கி நகரும் என்பது மாற்று கருத்து இல்லை. அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம்ன்றது ஒரு கருத்தாக இருக்குது. என்னன்னா, என்ன மாதிரியான பயிற்சினா, ஒரு கராத்தே பயிற்சி, குங்ஃபு பயிற்சி, மன ரீதியாக சந்திப்பது மட்டுமல்லாமல் உடல் ரீதியாகவும் அவர்கள் வலுவாக இருக்க வேண்டும். ஏற்கனவே பல காவல்துறையை பொறுத்த வரைக்கும் டிப்ரெஷனில் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. இது ரியாலிட்டி. இது நம்ம சும்மா ஏதோ காவல்துறை மீது ஒரு குற்றச்சாட்டு பெருசாக சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா கடந்த ஆட்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த முறை ஒரு போக்சோ வழக்கில் ஒரு கைதாக வேண்டிய ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு நபர், அவருக்கு ஆதரவாக ஒரு ஒன்றிய செயலாளர் பேசி அந்த வீடியோ யார் வெளியிட்டாங்களோ அவரை தூக்கி ஜெயிலில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு. அதெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணங்களா தாவேக்காவை சார்ந்தவர்கள் தவறு செய்தாலும் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. அது ஒரு பெரிய நியூஸா, தாவேக்காவை சார்ந்த கைது செய்யப்பட, ஆமா கைது செய்யப்பட்டார், தப்பு செஞ்சார், கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்படுறதுல தப்பு இல்லையே, தவறு செய்யறதுன்ற சார் இப்போ சொல்லும்போது கூட சார் சொன்னாங்க, என்னன்னா இப்போ ஒரு குற்றங்கள் குறையணும் அப்படின்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டதுடைய விளைவுகளை அவர்களுடைய குடும்பம் அனுபவித்தால் தான். இப்போ நீங்க 1.5 வருஷம் ஆகுது, சார் ஒரு மிகப்பெரிய திட்டம் போட்டிருக்காங்க, முன்னாள் சிஎம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அந்த திட்டத்தின் பலனாக பாதிப்புக்குள்ளானார்கள் இல்லையா, பாதிப்புக்குள்ளான குடும்பங்கள் வருத்தத்தில் இருப்பாங்க. பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுடைய குடும்பங்களுக்கு அந்த வலி உணரணும். அப்பொழுதுதான் அருகில் இருப்பவர்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான தவறு செய்யும் பொழுது இது நம்ம குடும்பத்தை பாதிக்கும், இனிமேல் நம்ம இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்ற தனி மனித ஒழுக்கமும் அவசியம். அரசின் நடைமுறைகளும் சரியான முறையில் இருந்துன்னு சொன்னா இரண்டும் சேர்ந்துன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும். அதற்காக நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கு பாதுகாப்பா ஒரு பெண்ணை வெளியே அனுப்ப முடியாது, ஒரு பெண் போலீஸ் அனுப்ப முடியாதுதான். ஆனா அந்த சிங்கப்பெண் சீருடை இருக்கு இல்லையா, அதிலே ஒரு தைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அது ஒரு கம்பீரமா இருக்கு. வரக்கூடிய பெண்களுக்கும் மனதளவிலும் கம்பீரத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயமா இருந்ததுன்னா மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயமாக இது அமையும்ன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை. இல்லை, இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் பேசின பேச்சு, அந்த ஆவேசம் அப்படிங்கிறது, அப்போ நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம் அப்படின்னு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இப்போ வரும்போது புண்ணியவளன் சார் சொன்ன மாதிரி அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றது இது முரணா இருக்குல்ல? நீங்க தனி மனித ஒழுக்கம் மட்டும்தான் இதற்கு காரணம் சொல்லல, தனி மனித ஒழுக்கமும் வேணும் தான். அது கூட சொல்லலையே. தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அவங்க தேர்தலுக்கு கலங்காணக்கூடிய அந்த களத்துக்கு வந்த பிறகு கூட இதை கூட சொல்லலையே அவங்க. தனி மனித ஒழுக்கமும் இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, சட்ட ஒழுக்கம் மட்டும் அது காரணம் அப்ப சொல்லலையே அவங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, வெளியில இருந்து பார்க்கும்போது என்னன்றது தெரியாது, உள்ள வந்த பிறகு சூழ்நிலைகளை புரிதல் இருக்கும். ஒரு குற்றம் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்குது அப்படின்னா அது தனி மனித ஒழுக்கங்கிறது கூட நம்ம உள்ள வந்து பார்த்தா தெரியணுமா என்ன? இல்ல, அதாவது தனி மனித ஒழுக்கம் ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய குறைபாடுகளே வெளியே சொல்லணும்ன்றது அவர்களுடைய எண்ணமா இருந்து அதை சொன்னாங்க. தனி மனித ஒழுக்கம்ன்றது அப்போ அவர்களுக்கு தெரியும், அதை அவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லைன்றதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட. இப்ப அதற்கான முயற்சிகள்ல எடுத்துட்டு தானே இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படைன்றதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. சாதாரணமா திங்க் பண்ணாம ஏதோ ஒண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏற்கனவே இருக்கு சார். பெண்களுக்கு எதிரான குற்றம் தடுப்பதற்காக மகளிர் காவல் நிலையம் இருக்கு, மகளிர் காவல் நிலைய காவலன் செயலி இருக்கு, பிங்க் பேட்ரோல் இருக்கு, அம்மா பேட்ரோல்லாம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் இருக்கு. இப்ப மேற்கொண்டு இது சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது ஏற்கனவே கொண்டு வந்து தொடர்ச்சியா தானே பார்க்க முடியும். வேற என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆட்சிக்கு வந்த 1 மாசத்துல குற்றவாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்து விட்டதோ?
உங்களுடைய கேள்வியின் அர்த்தம் எனக்கு புரியல சார். ஆட்சிக்கு வந்த ஒரு மாசத்துல தாவேக்கு ஆட்சி வந்த உடனே குற்றவாளிகளின் எண்ணிக்கை 10 மடங்கு உயர்ந்துடுச்சா? இல்ல நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே இல்ல ஆட்சியாளர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலும் செய்யாத ஒரு முயற்சி நீங்க சொல்றீங்களே. எந்த ஒரு காவலும் செய்யலையா? இல்ல எந்த ஒரு ஆட்சியிலும் செய்யாத முயற்சி இல்ல, செய்து கொண்ட முயற்சி இருக்குதா. இது ஒரு அடிஷனல் முயற்சி. இது மறுபடியும் மக்களை இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. இதை நம்ம வரவேற்போம். இதன் குறைபாடுகள் இருந்ததுன்னா, அதாவது ஒரு செயல் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னைக்கு 5 மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி செல்கிறது என்பதை நாம பார்ப்போம். பார்த்துட்டு தவறாக சென்றதுன்னு சொன்னா அதற்கான அறிவுரைகளை வழங்குவோம். சரியாக சென்றதுன்னா பாராட்டுவோம். சரி, பேசுவோம். கேள்வி, நான் இந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு, கடந்த ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிறது, அதனால இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதுவும் ஒரு காரணம், அதை அவங்க தடுக்காம விட்டாங்க, அது யாரும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக பாஜக மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு விமர்சனம் காங்கிரஸ் ஆகட்டும், திமுக ஆகட்டும், இல்லை எதிர்கட்சி யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு தவறு நடந்து அதை கேட்டா கூட நேரு தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம், முந்தைய ஆட்சி மேலே பழி போறதே உங்களுக்கு இதே வேலையா இருக்குன்னு காங்கிரஸ் விமர்சனம் பண்றாங்க. அப்ப இப்போ விவசாயிகள் போராட்டத்துக்கு பின்னணியிலேருந்து இயக்குறாங்க அப்படின்னு சொல்றது, மக்கள் நைட்ல தூங்க முடியாம ரொம்ப கொடுமையோட குழந்தை வச்சுட்டு போராடிட்டு இருக்காங்க, அதுக்கு பின்னணியில் இயங்குறாங்க சொல்றது, இது திமுக தான் காரணம், இந்த 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 கொலைக்கும் இந்த நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிறது ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்கு சார். நீங்க சொல்றது 12 ஆண்டுகளாக பாஜகவிற்கு ஆட்சியை கொடுத்தாச்சு. இன்னைக்கும் பாஜக என்ன சொல்லும், நேரு அவர்களால் தான் நாடு நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். 12 ஆண்டுகளா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா ஒரு மாசம் கூட ஆகல விஜய் ஆட்சிக்கு வந்து, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து, அந்த குற்றச்சாட்டுக்கும் 12 ஆண்டுகளா ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், கட்சி சார்பற்று நீங்க சொல்லுங்க. நீங்க விவசாயிகள் போராட்டம் பண்றது பின்னணியில இருந்து யாராவது இயக்குறாங்களா? இல்ல சார், அந்த நைட் கரண்ட் கட்டாயன்ற கொடுமையில இருந்து வீதியில இறங்குற மக்கள் யாரும் இயக்குறாங்களா? கூட்டணி கட்சியா இருந்தா நாங்க தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த கருத்துல இருந்து மாறுபடுற அந்த கருத்து தவறான கருத்து. அந்த மாதிரி பின்னாடி இந்த இயக்கம் ஈபில நடந்துட்டு இருக்கு. ஈபில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்னன்னு ஈபி ஆபீஸ்க்கு செய்யூர்ல நான் போயிட்டு கேக்குறேன், 3 மணி நேரமா ஏன் கரண்ட் இல்ல. அதன் பிறகுதான் நான் போய் கேட்ட 10 நிமிஷத்துல கரண்ட் ஈபி வருது. மேடம் இருங்க, நான் மேடம் யார் வேணா மறிச்சிருக்கலாம். நீங்க பேசும்போது நான் உங்களுக்கு சேர்த்து பேசிட்டு இருக்கேன். கரூர்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு சேர்த்து பேசிட்டு இருக்கேன். அமைதியா வேடிக்கை பார்த்தேன். நீங்க இடையில பேசாதீங்க தயவு செய்து. அவங்க கட்சியை சார்ந்த வீரகுமார்னு ஒரு நபர், நான் இந்த இடத்துல தவறா சொல்லக்கூடாது, ஆனா சொல்றேன், ரொம்ப தெளிவா கேட்டுக்கோங்க. கரூர் முதிர்கண்ணிக்கு திமுக வேணுமாம், ஏன் தாவேக்காரங்க சரியா செய்யலான்னு கேக்குறான்னு ஒருத்தன். அவன் மீது இந்த தற்குறி மீது அந்த தலைவர் நடவடிக்கை எடுத்திருந்தான்னு சொன்னா இன்னைக்கு யார் ஆட்சி உங்களை விட்டு போயிருக்கோம்? தவறு செய்பவர்களை ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? கரூர் வந்து கேட்கிறோம், 1974 பிறந்திருக்காரு, 54 வயசாவது, அறிவு மட்டும் வரல. திமுக கேட்கிறோம், செருப்பு கல்வி அடிக்கணும், அவனை அடிங்க. செஞ்சாரு என்ன செஞ்சாரு? உங்க தலைவர் செய்த செயலை என்ன செஞ்சாங்க? இந்திரா காந்தி அப்பாவை தலையில ரத்தம் அடிச்சு ரத்தம் ஊத்துது இந்த கலவர கும்பல், திமுக கலவர கும்பல் அடிச்சு ரத்தம் ஊத்தும் போதே அது 3 நாள் வர ரத்தம் சொல்ல தலைவர் தானே உங்க தலைவர். அப்படி இருக்கும்போது உங்க கட்சியை சார்ந்தவங்களா எப்படி டாபிக் தாண்டி போயிட்டு இருக்கீங்க? இடமறிக்கிறாங்கல்ல, அது இந்த நிகழ்ச்சியில பேசும்போது அவர் இன்னமும் திமுக மேல பழி போட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் திமுக இவர் பொறுப்பேற்க கூடாது. இன்னமும் உங்களுடைய வார்த்தை எனக்கு புரியலையே சார். ஆட்சிக்கு வந்து இன்னும் 6 மாசம் ஆயிடுச்சா? 1 மாசம் தான் சார் முடிஞ்சிருக்கு. ஒரு மாதம் ஆனா கூட ஒரு மாத காலம் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு இந்த மின்வெட்டு இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இருக்கிறது? மின்வெட்டுக்கெல்லாம் உண்மையிலே சொல்லணும்னா மின்வெட்டுல அந்த தொழிலாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் சதி தான் இது. திமுகவின் பின்புலத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம் நடத்துனதுக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். விவசாயிகள் போராட்டம் ரோட்டுக்கு வந்து போராடினாங்க, அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது பின்புலம் சொல்ல மாட்டேன். ஆனா மின்சார பிரச்சனைகளுக்கு முன்னாள் ஆண்ட ஆட்சியாளர்கள் தான் காரணம். ஏன்னா இவங்க பதவி வெறியில திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு போனவங்க. இவங்க என்ன வேணா செய்வாங்க. இந்த ஆட்சி நல்லபடியாக நடக்கிறது கூட்டணிட்டு வெளியேறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை அப்படிங்கிறதுக்காக இது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு விமர்சனம் அவங்க சொல்லி வைக்கிறாங்க. அது போய் அவங்க இல்ல அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க, அதனால வெளியே போறோம் அப்படின்னு சொல்றதுக்கும்
கூட்டணி வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க வெளியே போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார், நீங்க பேசும்போது பேசினாலே வெளியே போறீங்கன்னா இல்ல கொள்கை ரீதியா அதிமுக எதிர்த்து தான் நிக்கிறீங்க. இப்ப கூட திரு திருமாவளவனா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்ட் தலைவரா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு தெளிவான அத பத்தி தெளிவாவே அவங்களே சொல்ல மாட்டாங்க. தெளிவா சொல்லிருக்காங்க. தெளிவாவே சொல்லல. இல்ல தெளிவா சொல்லல. கொடப்படாது. தெளிவா சொல்லல. நீ அப்படி இருக்கும்போது வெளிய போறதுக்கு ஒரு காரணம் தேவைன்ற மாதிரி டக்குனு அவங்க பேசிட்டாங்க நான் கிளம்புறேன் அப்படினா என்னது? அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க அதிமுக எதிர்த்து தான் நீங்க போட்டிடுறீங்க. போட்டிட்டு திமுக அதிமுக ஒண்ணா சேர்றன்னும் போது ஒண்ணா சேரலையே. ஒண்ணா எங்க சேர்ந்தாங்க? பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தை யார் பேசுனாங்க? யார் பேசுறாங்க? தோல்வி சார். நீங்க பேச்சுவார்த்தைக்காக வெளியே அவர்கள் பேசினாரு. பேசியது உண்மை. உங்க முயற்சி தோல்வி தெரியல. நீங்க பேசி தோத்துது. இல்ல நான் என்ன சொல்றேன் இல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க ஆட்சி அமைக்க முடியுமா? ஒரு கேள்வி இல்ல திமுக அதிமுக பேசினாங்கன்றீங்க சரி ரெண்டு பேரும் பேசிட்டாலே அவங்க ஆட்சி அமைக்க முடியுமா? பேசிட்டாங்கன்னா ஏன்னா ரெண்டு கட்சியும் கூட்டணியில யாருமே இல்லாம அதிமுக திமுக ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? அவங்க பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை எப்படி சார்? பேச்சுவார்த்தை எப்படி? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய காங்கிரஸ் சம்மதம் இல்லாமலோ பிசிகாவுடைய ஒப்புதல் இல்லாமலோ கம்யூனிஸ்ட் ஒப்புதல் இல்லாமலோ இல்ல அதிமுக கூட்டணி அமைத்த கட்சிகளுடைய ஒப்புதல் இல்லாமலோ இந்த கூட்டணி அமைஞ்சிருக்க முடியுமா? காங்கிரஸ் அமைச்சிருக்க முடியுமா? காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் அமைச்சிருக்க முடியும். திமுக அதிமுக கூட்டி சேர்ந்து அமைச்சிருக்க முடியும். எப்படி அமைச்சிருக்க முடியும்? என்னைக்கு குறைவா இருக்கு? தாவேகாவோட கம்மி சார் 108 வரல சார். என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? கூட்டணி சேருங்க. கூட்டணி சேருங்க சார். கூட்டணி சார். மனைவி சௌமியா மேடம் அதுதான் நான் சொல்றேன். ரெண்டு பேரும் பேசுறாங்க. திமுக காங்கிரஸ் சேர்ந்தா ஆட்சி அமைக்க முடியாது. காங்கிரஸ் சப்போர்ட் இல்லாமலோ கூட்டணி கட்சி சப்போர்ட் இல்லாமலோ ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ இல்ல நான் சொல்றேன் அப்போ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் பேசினாங்கிறதுக்காகவே நீங்க வெளியே போயிட்டீங்க. உங்களுடைய ஒப்புதல் இல்லாம சம்மதம் இல்லாம ஆட்சி வெளியேறதுக்கு ஒரு காரணம் சொல்லாம மீதி இருக்கவங்க அவங்கதான். ஏன் ஆட்சி கூட்டணி கேட்கல சார். திமுக அதிமுக மட்டும் சொல்றேன். கொள்கையோடு இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் மறுத்தாரு. கூட்டணி கட்சிகளுடைய சம்மதம் இல்லாம திமுக அதிமுக ஆட்சி அமைத்திருக்க முடியாது. பதவி ஆசையை காட்டுறாங்களா? இதுக்கு அப்புறமும் கூட நீங்க எடுத்துக்க மாட்டீங்கன்னா என்ன சார் இது சொல்றீங்க? நீங்க நீங்க முடிவு பண்றதா இருக்கு. பதவி ஆசையை காட்டுறாங்க. உங்க தலைவருடைய சிறப்பு தீர்மானம் என்னமா? எல்லாம் ஏத்துக்கணும்னு சொன்னீங்க. இது வரைக்கும் வரலையே. 45 நாள் ஆச்சு. என்ன சிறப்பு தீர்மானம்? என்ன தீர்மானம் போட்டீங்க? எங்க தலைவர் தீர்மானம் போட்டிருக்காங்க. தலைவர் ஒரு முடிவு எடுப்பார். அந்த முடிவுக்கு நீங்கள் 45 நாள் ஆச்சு. என்ன சிறப்பு தீர்மானம்? சிறப்பு தீர்மானம் திமுகவும் இணையற்ற சிறப்பு தீர்மானம். நிகழ்ச்சியை கலந்து கொண்ட 4 பேருக்கும் மிக்க நன்றி.